கைதிகளை செய்து அவர்கள் அந்த பாலியல் குற்றம் செய்தவர்களை கைது செய்து மட்டுமல்ல அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாகவே இதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் இதை பற்றி இது போன்ற வேகமாக செயல்பாடுகளை செய்ததில்லை. அவருடைய சிந்தனைகளை இது போன்ற நிகழ்வு நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தனிப்படையை அமைத்திருக்கிறார். அதற்கான ஒரு காவல்துறையுடைய ஐஜி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக வரலாற்றில் இதுவரையில் இல்லை. பொறுப்பேற்கும் பொழுதே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு ஒரு வார்த்தை ஒன்றுமே கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ 10 days வேணும், 5 days எப்படி வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும்? ஃபைனான்ஸ் பொசிஷனை பார்த்து டீட்டெயிலாக வாங்கி அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும். வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன பெரும் பேப்பரில் எழுதி கொடுக்காது. வீலாட்ட வெள்ளை அறிக்கையை கொடுப்போம்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பர் இடத்துல காட்ட முடியாது. தெளிவாக நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையில் தெளிவான சிந்தனை உள்ளவர், மக்கள் நலம் காக்கக்கூடியவர், மக்களுக்கு முழு பாதுகாப்பு தரக்கூடியவர், பெண்களுக்கு இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய முதலமைச்சர். இதுபோன்ற சிறுமிகளுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள் இனி எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது என்ற சிந்தனை உள்ள முதலமைச்சர். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரு 10 வயது அந்த +2 மாணவி படிப்பது இடையில கழிப்பிடம் செல்லும் பொழுது அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டால் அவளுக்கு தீர்ப்பு இன்று வர இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் பெண் குழந்தைகளை கசக்கி எரியும் மிருகங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாது என்பதுதான். என்னை கேட்டா அப்படிப்பட்டவங்களெல்லாம் தூக்கில போடணும், என்கவுண்டர் பண்ணணும். இதுல என்ன மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தெலுங்கானால இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்கவுண்டர் நடந்தது, அதுக்கப்புறம் அது வழக்கு நடந்தது, அதெல்லாம் வேற விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு தூத்துக்குடியில விளாத்திக்குளம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்குன்னு பார்த்தா கோவை இன்னைக்கு மறுபடியும் இந்த ஆட்சியிலையும் 10 வயது குழந்தை, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பயமா இருக்கு. திருப்பி விழுப்புரம் பக்கத்துல இன்னொரு 11 வயது குழந்தை. ஆக இது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொன்னது சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சைல்ட் அண்ட் விமென் வெல்ஃபேர்ல 5300 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேருக்கு மட்டுமே 1635 அதிகாரிகள் இருக்கிறார்கள். 244 பெண்கள் காவல் நிலையம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சிங்கப்பெண் படை என்பது அது ஒரு மாற்று அதிகாரப்படையா மாறிவிடக் கூடாது, உண்மையிலேயே அது பாதுகாப்பு படையாக இருக்க வேண்டும் என்று பல காவல்துறை அதிகாரிகள் தங்களது சந்தேகங்களை தெரிவித்திருக்கார்கள். நான் ஒன்று கேட்குறேன் அவங்ககிட்ட. 6 மாதம் பொறுத்திருப்போம், யாருக்கு பிறகு தான் நான் கேள்வி கேட்போம்னு சொன்னாங்களே, ஏன் அப்போ கேட்குறாங்க? சொன்னது அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் மீடியா தானே போட்டீங்க. ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சியுடைய நடவடிக்கை பற்றி 6 மாதத்திற்கு பிறகு தான் நாங்கள் உரையாற்றுவோம் சொன்னது எங்கே? சட்டமன்றத்தில். இப்போ 8 நாள் 10 நாளைக்கு கேட்டிருந்தீங்கன்னா, புதியவர்கள் இந்த இடங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் தெரிந்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. துறைமுக நகரத்தில் கால் வைக்கும் பொழுதே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பகுதியின் எம்எல்ஏ அமைச்சர் ஸ்ரீநாத் துறைமுக நகரமாக இதை மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலதான் இங்க தாவேகால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதல்ல அவங்களோட தொகுதி என்ன, அவங்களோட தொகுதியோட வரைமுறை என்ன, ஜியோகிராஃபி என்ன, சோசியாலஜி என்ன, மக்களின் பிரச்சனை என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பல பேர் ஆச்சரியத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கே தெரியல நம்ம இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆனோமா அப்படின்னு. ஆக அமைச்சர்களும் சரி புதியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களை நாம விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் நிச்சயமா.